நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. அப்பதான் ஹெல்தியா இருப்பீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களை வளர்த்துட்டாங்களா? அப்படிதான் புரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப தப்பான கருத்துங்க. நல்லா சாப்பிட்டோம்னா நல்லா ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி வளர்த்ததே ரொம்ப தப்பான கருத்துங்க. பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கடந்த ஒரு 10 வருஷமாகவே நிர்வாக சமயமா அப்படிங்கிற ஒரு சமயமாவ மக்களுக்கு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாருங்க. இதன் மூலியமா பல மக்கள் வந்து ரொம்ப பயனடைஞ்சிருக்கிறாங்க. நிராகாரானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆகாரா அதாவது ஆகாரம் இல்லாம வாழுறது. அதுக்கோசரம் ஆகாரமே இல்லாம வாழ்ந்துன்னு அவர் சொல்லல. அதாவது சாலிட் சாப்பிடறத விட்டுட்டு நீங்க எல்லாமே வந்து லிக்விடா எடுத்துக்கோங்க. நீங்க பாருங்க உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பகவான் பல சத்சங்கங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. அதனுடைய பலன்கள் எல்லாமே வந்து நிறைய பேசியிருக்கிறாங்க. நான் சாலிட் சாப்பிட்டு 100 நாளுக்கு மேல ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க நம்புவீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நான் இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன், ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், ஹெல்தியா இருக்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா? ரொம்ப லோவா 100 நாளா சாலிடி சாப்பிடாத ஒரு பொண்ணு மாதிரி நான் தெரியுறேனா? நான் குடிக்கிறது வந்து ஒரு 5 ஐட்டங்கள் தாங்க. கஞ்சி, இல்லைன்னா வந்து ஒரு பொட்டேட்டோ சூப். அது கூட நான் வேற எந்த சூப்புமே எடுக்கிறது இல்ல. பொட்டேட்டோ சூப் மட்டும் தான் எடுக்கிறேன். ஏன்னா அந்த பொட்டேட்டோ இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பி டெக்ஸ்டர் கொடுக்கும். அதனாலதான் வந்து பொட்டேட்டோ. வேற எந்த வெஜிடபிள்ஸுமே நான் எடுக்கிறது கிடையாது. நான் எடுக்கிறது வந்து பாரேஜ் மட்டும்தான். சிறுதானியங்கள் கலந்த கஞ்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பால், இல்லைன்னா மோரு, இல்லைன்னா பழங்கள். ஏதாவது பழங்கள் இருந்தா அந்த பழங்கள் வந்து வாழைப்பழம் ஆகட்டும், மாம்பழம் ஆகட்டும், இல்ல அவகாடோஸ். இத வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு சர்க்கரையும் சேர்க்கறது கிடையாதுங்க. சர்க்கரை எல்லாம் கம்ப்ளீட்டா நிறுத்தியாச்சு. காஃபி நிறுத்திட்டேன், டீ நிறுத்திட்டேன். எனக்கே என்ன பாக்குறப்போ ஆச்சரியமா இருக்கு. எந்த விதமான மெடிகேஷன்ஸோ டேப்லெட்ஸுமே இல்லாம எனக்கு வந்து 3 கிலோ குறைஞ்சிருச்சுங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுங்க. 4.4 by 4.4 என்னுடைய ஃபைப்ராய்ட் சைஸ் இருந்தது. எனக்கு வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருந்திருந்தாங்க. மாச கணக்குல வந்து ப்ளீடிங் ப்ராப்ளம்னால நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனா எப்ப இந்த நிராகாரம் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்பல இருந்து வயிறு கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடுச்சுங்க. எனக்கு ஃபைப்ராய்ட் ப்ராப்ளம் மாத்திரம் இல்ல, பீரியட்ஸ் கம்ப்ளீட்டா நின்னுடுச்சு. வயிறு கிளீன் ஆயிடுச்சு. வயிறு எப்போ ரிலாக்ஸ்டா இருக்கு. வயிறு சுத்தமா இருக்கிறதுனால தாட் கரன்ஸும் கம்ப்ளீட் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எதுக்கெல்லாம் நான் சீரியஸ் ஆகணும். இப்ப அந்த மாதிரியான சீரியஸான விஷயங்கள் கூட என் முன்னாடி வரும்போது நான் அதை ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போற மனநிலைமைக்கு வந்துட்டேன். சோ எந்த அளவுக்கு நம்மளுடைய சாப்பாடு நம்மளுடைய தாட் கரண்ட்டை மாத்தணும் பகவான் அடிக்கடி சொல்றாரோ அது வந்து உண்மைங்க. அது வந்து ரொம்ப பிராக்டிகலான ஒரு விஷயம். சோ நீங்களும் இந்த நிராகாரம் ட்ரை பண்ணி பாருங்க. பகவான் வந்து என்ன சொல்லுவாருன்னா, வாரத்துல 1 நாளோ இல்ல 2 நாளோ ஃபாஸ்டிங் இருங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தின் பேர்ல விரதம் இருங்க. அந்த மாதிரி வயிற்றுக்கு வந்து ரெஸ்ட் கொடுங்க அப்படின்னு asknityananda.ai அந்த ஆப்ல போய் பாத்தீங்கன்னாலும் நிராகாராவை பத்தி பகவான் பேசின கருத்துக்கள் எல்லாமே வெளியே வருங்க. நீங்களும் நிராகாரம் ட்ரை பண்ணுங்க, ஹெல்தியா இருங்க. நித்யானந்தம்.